ஹாய் டியூட். நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன பார்த்துட்டு இருக்க? ஒரு வீட்டை இது சூப்பர் நோவா எப்படி இருந்தாலும் சூப்பர் நோவா போய் பிளாக் ஹோல் தான் வருது. ஏய் என்னடா சூப்பர் நோவா போனாலே பிளாக் ஹோல் டிசைட் பண்ணியா? என்ன? டேய் போய் உங்ககிட்ட எத்தனை வாட்டி மேட்ச் இன்ஸ்டியூ சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணு. அதில் ஸ்டார் டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாரு. ஓ அப்படியா? ஓகே தோ பார்க்குறேன். ஓ மேட்ச் இன்ஸ்டியூ சப்ஸ்கிரைப் ஓகே வீடியோ பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். ஓகே, நீங்கள் எல்லோரும் இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு ஹோப் பண்ணுறேன். பட் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோட டாபிக் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வந்து ஒரு ஸ்டாரோட டெத்துக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும். ஓகே, இப்போ என் ஃப்ரெண்டு வந்து சொன்ன மாதிரி வந்து எல்லாரும் பப்ளிக் நடுவில் ஒரு மோஸ்ட் ப்ரிவைலிங்காக இருக்க தியரி வந்து ஸ்டாரோட எக்ஸ்ப்ளோஷன் பற்றி என்னென்னா வந்து எல்லா ஸ்டாரும் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகி பிளாக் ஹோலாக மாறிடும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் அது வந்து ஒரு ட்ரூத் கிடையாது. இப்போ வந்து எல்லா ஸ்டார்ஸும் வந்து வெடிச்சு பிளாக் ஹோலாக மாறுறது இல்லை. ஸ்டார்ஸ்ல வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. சிலது வெடிக்கும், சிலது வெடிக்காது, சிலது வந்து சூப்பர் நோவா போகும், சிலது ஹைப்பர் நோவா போகும், சிலது பிளாக் ஹோலாக மாறும், சிலது நியூட்ரான் ஸ்டாராக மாறும். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஓகே, நம்ம வீடியோவில் போய்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரீஃபாக பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டார்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸ்டார்ஸ் வந்து மேஜராக பார்த்தா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லோமா ஸ்டார், இன்னொன்று ஹைமா ஸ்டார். லோமா ஸ்டார் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன். உங்களோட ஆச்சரியம் எனக்கு புரியுது. சன் வந்து ஒரு லோமா ஸ்டார் வந்து நினைக்கிறீங்க. ஆமாம், சன்னும் ஒரு லோமா ஸ்டார் தான். சன்னோட மாஸ் அதிகமான ஏகப்பட்ட செலஸ்டியல் பாடிஸ் நம்ம யூனிவர்ஸில் இருக்குது. ஓகே, செலஸ்டியல் பாடிஸ்னா வந்து என்னன்னா வந்து யூனிவர்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் தான் செலஸ்டியல் பாடிஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சன், இது எல்லாமே ஒரு செலஸ்டியல் பாடி. ஓகே, சன்னோட பெரிய 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 ஏகப்பட்ட செலஸ்டியல் பாடிஸ் நம்ம இதில் இருக்குது. லோமா ஸ்டார்ஸ் வந்து சன்னோட பெருசாகவும் இருக்கலாம், சன்னோட எக்ஸாக்ட் சைஸ்மே இருக்கலாம், சன்னோட மாஸ் கம்மியாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த லோமா ஸ்டார்ஸோட எக்ஸாம்பிளை பார்ப்போம். சன், ப்ராக்சிமா சென்டாவுரி A, அப்புறம் வந்து ஆல்பா சென்டாவுரி A. இது மூணும் வந்து லோமா ஸ்டார்ஸோட எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இந்த லோமா ஸ்டார்ஸ்ல என்ன வந்து லோமா ஸ்டார்ஸ் எல்லா ஸ்டார்ஸுமே வந்து எனர்ஜி தருது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நடக்கிற ஃபியூஷன் ரியாக்ஷன். ஓகே, இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் என்னன்னா வந்து லோ எனர்ஜி லோ மாஸ் உள்ள ஆட்டம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அது வந்து ஒரு ஹை மாஸ் ஆட்டமாக மாறும். இப்போ இப்படி மாறும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ரெண்டு கம்பைன் பண்ணி ஒரு ஹீலியமாக மாறும். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி மாறும்போது ரொம்ப ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் அண்ட் லைட்னால தான் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ஸ் வந்து பிரைட்டாகவும் ஹாட்டாகவும் தெரியுது. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அது கன்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஸ்டாரோட லைஃப் இருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் என்னன்னா வந்து அயன். ஆமாம், அயன் நம்ம நார்மலாக வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோமே அதே அயன் தான். இப்போ அயன்ன்ற எலிமெண்ட்டை எட்டும் போது அயனுக்கு வந்து இந்த ஃபியூசிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ 2 அயன் சேர்ந்து அதோட ஹையர் மாஸ் எலிமெண்ட்டாக மாறும். ஸோ வந்து அயன்ற ஸ்டேட்டை எட்டினதுக்கப்புறம் சன் வந்து ஒரு ரெட் ஜெயிண்டாக மாறிடும். சன்னு இல்லை லோமா ஸ்டார்னு ஒரு ரெட் ஜெயிண்டாக மாறிடும். ரெட் ஜெயிண்ட் என்னன்னா வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஹை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அது வந்து அதை சுற்றி ஆர்பிட் பண்ணுற எல்லா பிளானட்ஸையும் தனக்குள்ள இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபியூஷன் ரியாக்ஷன் ரொம்ப டவுன் ஆகி அது வந்து ஒரு ஒயிட் வாக் மாறிடும். இப்போ இந்த ஒயிட் வாக்காக மாறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டோட்டலாக வந்து எல்லா ஸ்டார்ஸுமே 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபியூஷன் ஃபோர்ஸ், இன்னொன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரெண்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னன்னா ஒன்று ஏறினா இன்னொன்று இறங்கும், ஒன்று இறங்குனா இன்னொன்று இறங்கும். இப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஃபியூஷனல் ஃபோர்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டாரோட அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஃபியூவல் பாக்கி இருக்கும். ஆனால் கோரில் வந்து ஃபுல்லாக வந்து அயனால ஃபில்லாக இருக்கும். இப்போ எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கல்லை போடுறீங்கன்னா கீழே இருக்க எப்போவுமே டென்ஸாக இருக்கிறது கீழே போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து என்ன ஆகுனா வந்து லோ எனர்ஜி, அதாவது லோ மாஸ் இருக்க ஆட்டம்ஸ்லாம் சுற்றி இருக்கும். ஸோ அங்கே வந்து ஃபியூஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே கிராவிட்டி வந்து தோற்று அப்படியே லேயர் பை லேயராக செட் ஆகிடும். ஸோ அந்த செட்டான லேயர்ஸ் வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உள்ள கோரில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபியூஷனல் ஃபோர்ஸ் அதனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வின் பண்ணி ஒயிட் ராக் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பிளானட்டரி நெபுலாவாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த பிளானட்டரி நெபுலா ஃபர்தர் சில சேஞ்சஸ் அக்கர் ஆகிறதுனால அது வந்து ஒரு ஒயிட் ராக்காக மாறிடும். இந்த ஒயிட் ராக் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும் அண்ட் இது வந்து கொஞ்சம் லூமினஸாகவும் இருக்கும்.
இப்போ இந்த ஒயிட் டுவார்ஃப் வந்து எவ்வளோ டென்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒயிட் டுவார்ஃப் வந்து ஒரு கார்ஸ் அளவுக்கு வெயிட் இருக்கும். அப்போ அது எவ்வளோ டென்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அவ்வளோ டென்ஸ் அது. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டுவார்ஃப் வந்து கொஞ்சம் லூமினஸாக இருக்கும். இது வந்து ஃபர்தராக வந்து ரெட் டுவார்ஃப் அப்படின்னு சொல்லி ரெட் டுவார்ஃப்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் லேயர் செட் பண்ணி கொஞ்சம் டென்ஸ் ஆகி ரெட் டுவார்ஃபாக மாறும். அது ஃபர்தராக வந்து பிளாக் டுவார்ஃப், அப்புறம் பிளாக் டுவார்ஃபாக மாறி அது வந்து அப்படியே ஒரு நெபுலாவா மாதிரி அது திருப்பி இன்னொரு பிளானட் ரிலீஜியஸாக மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து ஒரு லோ மாஸ் ஸ்டாரோட ஒரு லைஃப் டைம். இப்போ இது ஹை மாஸ் ஸ்டார் லைக் விஒய், கேனஸ் மெஜாரஸ், யூஒய் ஸ்கூட்டி, பீட்டல் யூஎஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தால. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை வந்து இது வந்து ரொம்ப ஹை சோலார் மாசஸ் இருக்கும். இப்போ ஒரு சோலார் மாஸ் என்னன்னா சன்னோட 1 டைம் மாஸ்னா ஒரு சோலார் மாஸ் சொல்லுவோம். இப்போ இது வந்து ரொம்ப ஹை சோலார் மாஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும்னா வந்து இதுலேயும் வந்து ஒரு இதில் வந்து இருக்க ஃபியூல் வந்து தீர்ந்து போனதுக்கு அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப பெருசுன்றதுனால அவுட்டர் லேயர்ஸ் கொஞ்சம் ஷெட் ஆனாலும் அந்த ஒயிட் டுவார்ஃப் மாதிரி ஃபார்ம் ஆகிற மெட்டீரியல் வந்து இது வந்து இப்போ எப்படி வந்து லோ மாஸ் ஸ்டார்ஸ் வந்து ரெட் ஜெயின் ஃபார்ம் பண்ணுவோம், இது வந்து மாஸ் ரெட் ஜெயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை ஃபார்ம் ரெட் சூப்பர் ஜெயிண்ட். ஓகே, இப்போ ரெட் சூப்பர் ஜெயிண்ட்டும் வந்து அதை சுற்றி ஆர்பிட் பண்ணுற பிளானட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கிட்டு அதுவும் வந்து நார்மலாக வந்து ஒரு லோ மாஸ் ஸ்டார் மாதிரி தான் கண்டினியூ பண்ணுறோம். பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா வந்து 10 to 20 சோலார் மாசஸ், அதாவது 10 to 20 தடவை நம்ம சன்னோட சோலார் மாஸ் இருக்குன்னா அது வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாரா மாறும். இப்போ நியூட்ரான் ஸ்டார்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ 20 சோலார் மாசஸ்க்கு மேலே இதை வந்து இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து 20 சோலார் மாசஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து அது வந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறிடும். நம்ம பிளாக் ஹோல் கரும். இப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து ஒரு இது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டார் ஒரு 10 to 20 சோலார் மாசஸ் இருக்க ஒரு ஸ்டார் இருக்குன்னா அதில் வந்து வெதர்ஸ் மெட்டீரியல் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒயிட் டுவார்ஃபாக இருக்க இடம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி ரொம்ப 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 டென்ஸான ஒரு இடத்துல இருக்கும். இப்போ அது எவ்வளோ டென்ஸ்னா ஹிமாலயாஸ் ஒரு டீப் பம்பில் வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு டென்ஸாக இருக்கும். இதில் ஏன் நியூட்ரான் ஸ்டார்னு சொல்கிறாங்கன்னா இதில் எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் சேர்ந்து நியூட்ரான்ஸாக மாறிடும். இந்த எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸ்குள்ளேயே இருக்கிறத நான் இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இப்போதைக்கு வந்து இந்த எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் சேர்ந்து ஒரு நியூட்ரான்ஸாக மாறிடும். ஒரு ஹை மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டார். இது வந்து லூமினஸ் கிடையாது. இது வழியாக பார்க்கும்போது லைட் பெண்ட் ஆகும். நார்மலாக ரிஃப்ராக்ஷன் நடக்கிற மாதிரி லைட் பெண்ட் ஆகும். ஓகே, இப்போ இதே வந்து பிளாக் ஹோல் 20 சோலார் மாசஸ்க்கு மேலே இருக்க ஸ்டார்ஸ்லாம் வந்து சூப்பர் நோவா பவர், இது ஹைப்பர் நோவா போகும். சூப்பர் நோவா வந்து இந்த மாடரேட் மாஸ் ஸ்டார்ஸ் லைக் வந்து நான் பீட்டல் யூஎஸ்னா சொன்னேன். இந்த பீட்டல் யூஎஸ்னா ஆனால் வந்து அது வந்து ஒரு ரெட் சூப்பர் ஜெயிண்டாக மாறினதுக்கப்புறம் இது வெடிச்சு அப்புறம் நியூட்ரான் ஸ்டாராக மாறும். ஆனால் வந்து இப்போ இந்த ஹை மாஸ் ஸ்டார்ஸ் ரொம்பவே ஹை மாஸ் ஸ்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோர் தேன் 20 சோலார் மாசஸ், இது வந்து ஒரு ஹைப்பர் நோவா போகும். இப்போ சூப்பர் நோவா வந்து சன்னோட பெருசாக இருக்கும், அது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஆனால் ஹைப்பர் நோவா சூப்பர் நோவாவில் வந்து 100 டைம்ஸ் இருக்கும். அப்போ அது எவ்வளோ பிரைட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஹைப்பர் நோவா போனதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஆகி நியூட்ரான் ஸ்டாராக மாறும். நியூட்ரான் ஸ்டாரும் இன்னும் டென்ஸ் ஆகி அது வந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறும். இந்த பிளாக் ஹோல்லாம் என்னன்னா வந்து ஒரு ரொம்பவே ஹை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த பிளாக் ஹோல்குள்ள வந்து லைட்டால கூட எஸ்கேப் ஆக முடியாது. லைட்டோட ஸ்பீட் வந்து 3 lakh km/s, அதாவது 3 × 10⁸ m/s. இப்போ கிராவிட்டி வந்து எர்த்ல 9.8 நியூட்டன்ஸ் சொல்றோம். இப்போ 9.8 நியூட்டன்ஸ்னா அந்த ஃபோர்ஸ் குள்ள இருக்க லைட்னால வந்து அது வந்து கொஞ்சம் ரிஃப்ராக்ட் ஆகிக்கும். அது ஜூபிட்டர்ல வந்து ரிஃப்ராக்ஷன் அதிகமாகும். ஏன்னா அது வந்து ரொம்பவே கிராவிட்டி அதிகம். இதே வந்து இந்த பிளாக் ஹோல்ஸ் ரொம்ப அதிகம், லைட்டாலே எஸ்கேப் ஆகும். ஸோ இதுதான் பிளாக் ஹோல்ஸ். இதுதான் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டார் ஸ்டேஜ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற டாபிக்ஸ் நாங்கள் மறக்காமல் அதுக்கு ஒரு ரிவ்யூட் எடுத்து நாங்கள் அதை வந்து ஃபர்தராக வந்து எங்கள் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி அது சம்மந்தமாக பேசுகிறோம். தேங்க்யூ.